எவ்வளவு பெரிய ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு நபராக இருந்தால் இதை செய்வார். இப்படி செய்த ஒருவரை பெண் விடுதலைக்காக போராடினார். நம்ம காதுல வந்து அழகா 1/2 முழம் பூவை நீ சுத்திட்டு இருக்க இவ்வளவு வருஷமா. அதை கேட்கறக்கு ஒருத்தர் துணிஞ்சு கேட்கும்போது அதை வந்து நீ வந்து இந்த மாதிரி மிரட்டி உருட்டி இது பண்ணுவேன். இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். யாருக்குன்னா தமிழர்களுக்கு மட்டும். ஹெச் ராஜா வந்து கிளிகிளின் கிளிப்பாப்ல, மாரிதாஸ் கிளிகிளின் கிளிப்பாப்ல. இவங்க அந்த காதுல இந்த பூவெல்லாம் சுத்தி எடுத்து காதுல வச்சுட்டு மூக்குல சொல்லிட்டு உட்காந்துக்கிறது. தமிழர்கள் இவரை விமர்சிச்சா மட்டும் ஏன் இவ்வளவு பொத்துட்டு கோவம் வருது? அங்கிட்ட போனா வந்து பிரச்சனை பண்றாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரை ஏமாத்தணும், சங்கிகள் எல்லாம் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஆனா தமிழர்கள் ஏமாத்தணும். தமிழர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நபரை, தவறான ஒரு நபரை அவங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் செலவு வச்சுக்கிட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்றப்ப கூட அவர் முன்னாடி போயிட்டு உட்காந்து தாலி கட்டின தாலியும் புடிங்கி எறிஞ்சுக்கிட்டு அவரு இவரா சொன்னாருங்க, தாலி கட்டக்கூடாது, தாலி என்பது அடிமை சின்னம். எத்தனை கல்யாணத்துக்கு இவங்க போய் தாலி எடுத்து கொடுத்துருக்காங்க? அது நீங்க நிப்பாட்டீங்களா? இவங்களே போயிட்டு கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தாலி இவங்களே பறிப்பாங்களா? என்ன என்ன இது? சில முட்டா பயிலுக பொண்டாட்டிகளை நிப்பாட்டிட்டு தாலி எடுக்க சொல்லுவாங்க. எனக்கு என்ன தோணும்னா, தாலி கட்டும் போது அவன் புத்தி எங்க போச்சு? கட்டாமே விட்டுருக்க வேண்டியதானே? அதுதான் அந்த மாதிரி லூசு புடிச்ச பகுத்தறிவு இவங்களோடது. லூசு பகுத்தறிவு.